இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. இப்போதான் அவர் வருவதற்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்துருவாருங்கிற எண்ணத்தை அவர் உருவாக்கிட்டார். தொடர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவருடைய பேச்சில் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறார். தனுஷுடைய அந்த ஃபேஸை வந்து அவங்க சட்டையில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், சுப்பிரமணியன் சிவா அவரோட சட்டையில் வந்து நிறைய நிர்வாகிகள் அப்படி தான் வராங்க. அப்புறம் காரில் போகும்போது கொடி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட தாவேக்காவின் நிழல் மாதிரி அவங்க வராங்க. அதே ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இண்டஸ்ட்ரியில் பல பேர் சொன்னாங்க, தனுஷுக்கு வந்த வாழ்க்கையை பாடுறா, ரஜினிக்கு மர்மமானாமே அப்படின்லாம் பேசினாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் கூட அவர் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்பத்தை ஒதுக்கிட்டு அங்கேயே போய் நான் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்லாம் ஒருபோதும் அவர் நினச்சதே கிடையாது. தலைவர் தனுஷுங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியலைங்க. படிக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரஜினியை கூட நம்ம பொறுத்துக்கலாம். நான் கூட பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், தலைவர் ரஜினின்னு சொல்கிறீங்க, தலைவர்னு சொல்கிறீங்க, அது எந்த விதத்தில் ஒரு தலைவர்? தலைவர்னால் இங்கே எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, நீங்கள் அவங்கள தான் தலைவர்னு சொல்லணும். அரசியல் கட்சியே ஆரம்பிக்காத ஒருத்தரை எப்படி தலைவர்னு சொல்கிறீங்களா? நான் கேட்டிருக்கேன். பல ரஜினி ரசிகர்கள் நம்மளை வண்ட வண்டியே திட்டிருக்கேன். அது வேறு விஷயம். நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நீண்ட காலமாக இங்கே தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம், இந்த மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பேர் அரசியல் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த கலைஞர்லாம் வந்து தமிழன்னு பேசாத மேடையே கிடையாது. தமிழன், தமிழனுடைய பெருமை, புறநானூறு அப்படின்லாம் அவர் பேசுவார். நமக்கெல்லாம் அப்படியே கூஸ் பம்பாகும். புறநானூறு பற்றிலாம் அவர் பேசினாருன்னா நம்மளே எந்திரிச்சு ஒரு 4 பேர் அடிச்ச தவளாங்க ஒரு அளவுக்கு பேசுவார். இங்கே தமிழன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க அது எங்கே ஃப்ளாப் ஆச்சுன்னா நாம் தமிழர்கள். ஆமாம், இப்போ இவங்க தமிழன், நாம் தமிழர் அப்படின்லாம் ஆரம்பித்து டெபாசிட் கூட வாங்க முடியாமல் தெரியறத இப்போ நம்ம பார்க்குறோம். இல்லைம்மா, இடைத்தேர்தலில் நிற்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, உள்ளாட்சி தேர்தலில் நிற்பதற்கு நிறைய வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து அரசியல் கட்சி துவங்காமலே ரசிகர் மன்றம் சார்பாக நிற்கலாம். என்ன சின்ன சின்ன பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர் அந்த மாதிரி எங்கேயாவது நிற்பாங்க. யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அவங்களெல்லாம் சென்னைக்கு வர வைத்து ஒரு 50-60 பேரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணால் எப்படி விஜய் அந்த ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணார். ஸோ இதையெல்லாம் பார்த்தாவது தனுஷ் போன்றவர்கள் திருந்தணும். வரும்போதே இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்ணிங்கன்னா யாராவது உங்களை மதிப்பானா? இப்போ அந்த உங்களை விட வயதானவர்கள் உங்கள் காலில் விழும்போது மனசு பூச வேணாம், பதற வேணாம். யார்ட்டையோ கூப்பிட்டையோ இதெல்லாம் நிறுத்துங்கய்யா, அங்கே வர்றவங்க பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் அந்தணன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஓகே சார், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்போ அந்த வரிசையில் வந்து தனுஷ் அவர்களும் இணைய இருக்கிறதா வந்து அவர் பண்ணுற நிறைய விஷயங்கள்லேருந்து நமக்கு மறைமுகமாக சொல்ல வரா மாதிரி தெரியுது. ஸோ அவர் அரசியலுக்கு வந்தால் அந்த அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ தான் அவர் வருவதற்கு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்துருவாருங்கிற எண்ணத்தை அவர் உருவாக்கிட்டார். தொடர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவருடைய பேச்சில் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறார். இப்போ என்னென்னா, இங்கே இருக்கிற கூட்டத்தை நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆக்கப்பூர்வமான விஷயம் என்னென்னா அரசியல் தான். ஆமாம். இப்போ அவருக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே கிட்டத்தட்ட விஜயினுடைய அரசியல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் காப்பி அடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவருடைய தனுஷுடைய அந்த ஃபேஸை வந்து அவங்க சட்டையில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமா, சுப்பிரமணியன் சிவா அவரோட சட்டையில வந்து நிறைய நிர்வாகிகள் அப்படி தான் வராங்க. அப்புறம் காரில் போகும்போது கொடி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட தாவேக்காவின் நிழல் மாதிரி அவங்க வராங்க. அதே ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கட்டாயமாக அந்த உள்ளாட்சி தேர்தல்லே அவங்க வரப்போகிறதெல்லாம் சில தகவல்கள் இருக்குது. அவருக்கு முக்கியமான சில பேர் அட்வைசரெல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சொல்லி கொடுக்குற அரசியலையும் அப்படி மெல்ல பின்பற்றி வரார் அவர். விஜய் மாதிரி ஒரு பெரிய புரட்சியை இங்கே ஏற்படுத்துவாராங்கிற சந்தேகம்லாம் நமக்கு நிறைய இருக்குது. அவருக்கான ஃபேன் பேஸுங்கிறது வேறு. பெண்கள், குழந்தைகள்னு எங்கே திரும்பினாலும் விஜய் ரசிகர்களாக இருந்த ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்தோம். அதுதான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பட் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தனுஷ் வந்துருவாராங்கிற சந்தேகங்கள்லாம் நமக்கு இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அரசியலுக்கு கட்டாயமாக வருவாருன்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.
ஓகே சரி, இப்ப அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம பர்சனல் விஷயங்களை பேசக்கூடாது. இருந்தாலுமே வந்து தனுஷ் அவர்கள் அந்த ஒரு மேடையில பேசினாரு இல்லையா? அப்ப வந்து அவங்க ஃபேமிலி வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தாரு. சோ வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்க ஃபேமிலி கூட அவ்வளவா எந்த கான்டாக்ட்ல இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இது மூலியமா அவர் ஃபேமிலியை வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. சோ இது மூலியமா அவர் எதனா சொல்ல ட்ரை பண்றாரா? இல்லைங்க, அப்படிலாம் அவர் வந்து மறைமுகமாக இந்த மக்களுக்கு உணர்த்தி இவங்க புரிஞ்சு அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு வேலை. அவருக்கு அவங்களுடைய அக்கா தங்கைகள் மீது ஒரு பேரன்பு எப்பவுமே உண்டு. அது நாங்கள் இன்றைக்கி நேற்று பார்க்கல, அவருடைய நிறைய வருடங்களாக நாங்கள் அவரை பார்க்கும் பொழுது அவர் வந்து குடும்பத்தோடு ஒரு அட்டாச்மெண்ட் உள்ள ஒரு நபர் தான் அவர். ஒன்றும் இல்லை, இப்போ அவருடைய காதல் திருமணம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ கூட அவர் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகிறார், ஒரு மருமகனாக போகிறார். அவரெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை அவர் துவங்குறார். அன்றைக்கே இண்டஸ்ட்ரியில் பல பேர் சொன்னாங்க, தனுஷுக்கு வந்த வாழ்க்கையை பாடுறா, ரஜினிக்கு மருமகனாமே அப்படின்லாம் பேசினாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் கூட அவர் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்பத்தை ஒதுக்கிட்டு அங்கேயே போய் நான் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்லாம் ஒருபோதும் அவர் நினச்சதே கிடையாது. அதாவது எதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பாண்டிங் நான் சொல்கிறேன், எங்கேயுமே அவங்கள அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்றைக்கி ஒரு நல்ல துவக்கமாக அவர் இதை நினைக்கிறார். நம்ம அரசியலுக்கு போக போகிறோம், நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் முதல்ல நமக்கு வேணும்னு தான் அவங்களெல்லாம் கொண்டு வந்தால் இங்கே மேடையில் ஏற்றுறாரு. பட் அதற்கு நம்ம இன்னொரு பார்வை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கம் நீங்கள் விஜயை பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தை வேணால் நீங்கள் மேடை கொண்டு வராமல் இருக்கலாமே தவிர, இந்த தமிழ்நாடே அவருடைய குடும்பம் தாங்கிற அளவுக்கு அவர் வந்து பேசுகிறாரு அவங்கள்ட்ட. அக்கா, தங்கை, அண்ணன், பெரியம்மா, சித்தி, பாட்டின்னு தான் அவர் பேசுகிறாரு. அப்போ எல்லாருமே வந்து தன் வீட்டு பிள்ளையா அவரை எப்பயோ அடாப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. யாரோ கொஞ்சம் பேர் எதிர்கட்சி சார்ந்தவர்கள் அல்லது விஜயை பிடிக்காதவர்கள் வேணால் உனக்கு குடும்பமே இல்லை பாரு, தனுஷை பாரு அப்படின்லாம் பேசுவாங்க. பேசுவதற்கு வேணால் சரியாக இருக்கலாமே தவிர அதை தாண்டி ஒரு புரட்சியை அவர் பண்ணிட்டார். இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. ஓகே சார், இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கொஞ்ச நாளாவே வந்து தனுஷ் அவர்கள் மேல வச்சிருக்க விமர்சனம் என்னன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்களையே வந்து பின்பற்றுறாரு, அவர் பண்ற மாதிரி இந்த ஸ்டைல் எல்லாமே பண்றதெல்லாம் அவரை மாதிரியே இருக்கு அப்படின்னு வந்து அவர் மேல வந்து ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஆனா நேத்து அவருடைய பர்த்டே அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிபி, காமன் டிபி ஒண்ணுத்துல வந்து தலைவர் தனுஷ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது பண்ணியிருந்தாங்க. சோ அவருடைய பட்டத்தையுமே வந்து அவர் காப்பி அடிக்கிறதா நம்ம நினைச்சுக்கலாமா? அதாவது ரஜினி படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், பட்டத்தை பறிச்சவன் அப்படின்லாம் பயங்கரமாக திட்டுவாங்க. அந்த பாட்டில் சூப்பர் சுப்புன்னு யாரோ ஒருத்தர் அந்த பாட்டை எழுதியிருப்பார். ஒரு ரஜினி ரசிகராகவே மாறி இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை யாரெல்லாம் வந்து வேற ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சாங்களோ எல்லாரையும் திட்டி தீர்த்திருப்பார். தலைவர் ஒருத்தர் தாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அந்த பாட்டிலெல்லாம் வரும். இப்போ அந்த பாட்டு அப்படியே தனுஷுக்கு பொருந்தது பாருங்களேன். அவருக்கு தெரியும் இந்த காமன் டிபியை அவர்கிட்ட காட்டி ஓகே பண்ணாமல் வெளியிடவே மாட்டாங்க. அப்போ தலைவர் தனுஷுன்னு வரும்பொழுது இல்லைப்பா தலைவர்னா அவர் தான், மொத்த இண்டஸ்ட்ரியுமே அப்படி தான் கூப்பிடுது. இன்னும் சொல்ல போனால் சன் பிக்சர்ஸ் வந்து ரஜினியை வச்சு படம் எடுக்கிறாங்க. கலாநிதி மாறன் அவர்களுக்கும் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் தலைவர்னா கலைஞர் தான், அல்லது அடுத்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் அவங்களே தலைவர் 174, தலைவர் 175 தான் போடுறாங்க. அப்போ என்னென்னா அவங்களே தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக ரஜினி இருக்கார். ஒருவேளை சினிமாவில் அவர் தான் தலைவராக இருக்கலாம், அரசியலில் அவர் தலைவராக இல்லைன்னா கூட சினிமாவை பொறுத்தளவுக்கு அவர் தான் டாப்பு, அவர் தான் தலைவருங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அதெல்லாம் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து தலைவர் தனுஷ்னு போடுறதுக்கு முதல்ல கூச்சப்படணும், நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு. இன்னொன்று நேரடியாகவே ரஜினி சீன்ற மாதிரி ஒரு பொருளும் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ ரஜினி ரசிகர்கள்லாம் அதை எப்படி பொறுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. தனுஷ் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது ரஜினி ரசிகர்களையும் அரவணைத்து போகிறது தான் சரியாக இருக்கும். அப்போ ரஜினியை சீண்டுவது போல் ஒரு வேலையை அவர் செஞ்சாருன்னா ரஜினி ரசிகர்கள் செப்பரேட் ஆகிடுவாங்க. நாம் எதுக்கு தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே அவங்க விஜய்க்கு ஓட்டு போட முடியாமல் யாருக்கு போடுறதுன்னு தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ரஜினி ரசிகர்களையும் தன் பக்கம் இருப்பதற்கான வேலையை தனுஷ் செய்ய தவறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தவறாரு இல்லையா? அப்போ இதற்கப்புறமாவது அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இது தலைவர் தனுஷுங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியலங்க. அது படிக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரஜினியை கூட நம்ம பொறுத்துக்கலாம். நான் கூட பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், தலைவர் ரஜினின்னு சொல்கிறீங்க, தலைவர்னு சொல்கிறீங்க, அது எந்த விதத்தில் ஒரு தலைவர்? தலைவர்னால் இங்கே எவ்வளவோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, நீங்கள் அவங்கள தான் தலைவர்னு சொல்லணும். அரசியல் கட்சியே ஆரம்பிக்காத ஒருத்தரை எப்படி தலைவர்னு சொல்கிறீங்களா? நான் கேட்டிருக்கேன், பல ரஜினி ரசிகர்கள் நம்மளை வண்டியாக திட்டிருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ தலைவர் ரஜினின்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல தலைவர் தனுஷ்னு பொருத்தி பார்க்கவே நம்ம மனசு வரல. அது கொஞ்சம் துயரமாக தான் இருக்குது.
ஓகே சார். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த சட்டையில வந்து அந்த போட்டோ போடுறது இது எல்லாமே வந்து விஜய் அவர்களை காப்பி அடிக்கிறதா அப்படி பேசுறோம். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டைலுமே வந்து ரஜினி அவர்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு தான் பேசுறோம். அதே மாதிரி வந்து அந்த மேடையில பேசினப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது அஜித் அவர்களுடைய ஒரு வசனத்தை வந்து எடுத்து பேசியிருக்காரு. சோ வந்து இவர் எல்லாருடைய ரசிகர்களையுமே வந்து தனக்கு ஓட்டு போடுறதுக்காக இந்த மாதிரி பேசுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கட்டாயமாங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆக்சுவலா எப்படி ரஜினி ரசிகர்கள் இன்னைக்கு தனியாக நிற்கிறாங்களோ, யாருக்கு ஓட்டு போடுவதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்களோ, கிட்டத்தட்ட அஜித் ரசிகர்களும் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா விஜய் தான் அவங்களுடைய பரம எதிரியாக அவங்க நினைத்த காலங்கள்லாம் உண்டு. எப்போவுமே இந்த தலைவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருவாங்க. கீழே இருக்கிற தொண்டர்கள் தான் அனாவசியமாக சண்டையை போட்டு சட்டையை கழிச்சுட்டு நிற்பான். அந்த மாதிரி தான் சினிமாவிலையும் நடக்குது. இப்போ அஜித்தும் விஜயும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. அஜித் வீட்டில் ஒரு துக்கம்னா முதல் ஆளாக போய் விஜய் தான் நிற்கிறாரு. ஆனால் இது புரியாமல் இவ்வளோ வருஷம் இவங்க சண்டையை போட்டு சட்டையை கழிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களும் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மனம் இல்லாதவர்கள் இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அப்போ அவர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு நல்ல வேலையை தனுஷ் பார்க்குறாரு. அந்த வசனம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான வசனம். நீயா தோத்துட்டன்னு நம்புகிற வரைக்கும் உன்னை தோக்கடிக்கவே முடியாது யாருங்கிறதெல்லாம் சூப்பரான வசனம். ஸோ இன்னும் எத்தனை வசனங்கள் அதுமாரி அஜித் வசனங்களை கையில் வச்சுருக்காருன்னு தெரில. எல்லா மீட்டிங்லேயும் ஒன்று ஒன்றா எடுத்து பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ரஜினியை அப்படியே பின்பற்றுறாரு, அவருடைய ஸ்டைல் எல்லாமே ரஜினி ஸ்டைலாக இருக்குன்னு. அதில் ஒன்றும் வியப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்னென்னா இப்போ நீங்கள் கடைக்கோடி கிராமத்தில் போய் பார்த்தா கூட அங்கே ஒருத்தர் ரஜினி ரசிகனாக இருப்பான், ரஜினி மாதிரியே நடப்பான். ரஜினி மாதிரியே நடப்பான், ரஜினி மாதிரியே கையை தூக்குவான், ரஜினி மாதிரியே ஸ்டைல் பண்ணுவான். அப்போ கடைக்கோடி கிராமம் வரைக்கும் ஊடுருவி இருக்கிறார் ரஜினி. அப்போ அப்படி வந்து எங்கேயோ இருக்கிறவனே ரஜினி அடாப்ட் பண்ணி ரஜினி மாதிரி இருக்கும் பொழுது இவர் பல காலம் ரஜினியோடு ட்ராவல் பண்ணியிருக்கிறார். அவருடைய மருமகனாக அவங்க வீட்டில் இருந்திருக்காரு. ரஜினி எப்படியெல்லாம் இருப்பாருங்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்துருக்காரு. அவர் பேச்சை கேட்டிருக்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ள ஒரு ரஜினி வந்து பூந்துருப்பார். இப்போ அதுதான் இப்போ வெளிப்படுதோன்னு நான் நினைக்கிறேன். பர்பஸாக அவர் பண்ணுறாருன்னு எனக்கு தோணலை. ரஜினியோடு நீண்ட காலம் பழகி அவர் அட்மையர் பண்ணி அப்படி வந்துருச்சோன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து அன்னைக்கு மேடையில பேசும்போது அவர் இன்னொரு விஷயமே என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தேசிய விருதுகள்லாம் கிடைச்சது இல்லையா, அது வந்து தமிழனுக்கு வந்து 2 விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தமிழன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப அழுத்தி யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மேடையில வந்து தேசிய விருதை பற்றி பேசும்போது இந்த தமிழன்ற வார்த்தையை வந்து குறிப்பிட்டதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நீண்ட காலமாக இங்கே தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம் இந்த மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பேர் அரசியல் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கலைஞர்லாம் வந்து தமிழன்னு பேசாத மேடையே கிடையாது. தமிழன், தமிழனுடைய பெருமை, புறநானூறு அப்படின்லாம் அவர் பேசுவார். நமக்கெல்லாம் அப்படியே கூஸ் பம்பாகும். புறநானூறு பற்றிலாம் அவர் பேசினாருன்னா நம்மளே எந்திரிச்சு ஒரு 4 பேர் அடிச்ச தவளாங்க ஒரு அளவுக்கு பேசுவார் அவர். அப்போ இந்த தமிழன் இந்த உணர்வை ஊட்டி 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 இவங்க வளர்ந்தாங்க. அப்போ இந்த டூல் வந்து நமக்கு நல்ல டூல்னு நினச்சி தான் பல பேர் இங்கே தமிழன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க. அது எங்கே ஃப்ளாப் ஆச்சுன்னா நாம் தமிழரில். இப்போ இவங்க தமிழன், நாம் தமிழர் அப்படின்லாம் ஆரம்பித்து டெபாசிட் கூட வாங்க முடியாமல் தெரியறத இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே தமிழன்னு சொல்லி ஒரு வியாபாரத்தை பண்ணவே முடியாதுங்கிறத யதார்த்தம் உணர்த்திருச்சு. அது பழைய காலம். இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் அப்படிலாம் சொல்லி யாரையும் ஏமாற்றவே முடியாது. ஆனால் இவருக்கு அதெல்லாம் புரியாமல் நம்ம தமிழன்னு சொன்னால் நம்ம பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்து நின்றுடும்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, நீயே வந்து தமிழன் கிடையாது, உன்னுடைய லாங்குவேஜே வேறு, உன்னுடைய பர்த்தே வேறு, நீ வந்து இப்படி தமிழன்னு சொல்கிறேன்னா அந்த ஆராய்ச்சியில் இறங்கிட்டாங்க ஒரு பக்கம். அது எந்த வகையிலே அவருக்கு பயன் இல்லாதது. அப்புறம் இன்னொன்று, தமிழனுக்கு கிடைத்த விருது கிடையாது, தமிழ் படத்துக்கு கிடைத்த விருது. தமிழ் படத்தை தமிழன் தான் இயக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பல இயக்குனர்கள் இருக்காங்க, எல்லாம் தெலுங்கு பேஸ்டாக இருப்பாங்க, கன்னட பேஸ்டில் இருப்பாங்க, மலையாள பேஸ்டில் இருப்பாங்க. ஆனால் தமிழ் படங்கள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த படங்களுக்கு விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழனுக்கு கிடைத்த விருது அதை எப்படி பார்க்க முடியும்? தமிழ்நாட்டிற்கு தமிழ் படங்களுக்கு கிடைத்த விருது தான் அது. இவர் சும்மா இந்த கட்சியை வியாபாரம் பண்ணலாங்கிறதுக்காக தமிழன்கிற ஒரு டூல் எடுத்துகிட்டு உள்ளே வர்றாரு. அதான் சார், ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது இந்த முருகர் வச்சு இது மத அரசியல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. சீமான் அவர்களுமே வந்து ஃபர்ஸ்ட் பெரியார் பேஸ் பண்ணி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து முருகன் வந்து என்னோட இது பண்ணி அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு டூலை வந்து இவருமே கையில எடுக்கிறதா நம்ம சொல்லலாமா? ஏன்னா வந்து இப்ப தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு படத்தையுமே வந்து அவர் நடிக்கிறதா இருக்கு, வெற்றிமாறன் அவர்கள் இயக்கி. சோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு என்னன்னா, அந்த சீமான் தோற்று போன விஷயத்தை எதுக்கு இவங்க கையில் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே அவர் வந்து ஏற்கனவே உப்பாட்டன் முருகன்னு சொல்லி கையில் வேலை தூக்கிட்டு திருச்செந்தூர் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒருத்தர் கூட அவரை சிண்டலை. அதுக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்துச்சான்னா கிடையாது. அவர் ஒரு காமெடியனாவே பார்த்து ஒதுக்கி விட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் எதுக்கு ஒரு வேலை தூக்கிட்டு வர்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனால்
இவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நாம் முருக பக்தன், முருகனின் பெருமைகளை சொல்கிற ஒரு ஆள்னு தெரிஞ்சால் முருக பக்தர்கள்லாம் நம்ம பின்னாடி வந்துடுவாங்கங்கிற ஒரு தவறான கால்குலேஷனை இவங்க போடுறாங்க. தனுஷெல்லாம் அப்படி தான் அந்த கால்குலேஷனை போட்டு முருகனை பற்றி ஒரு படம் எடுக்க போகிறாரு. இப்போ அவர் நடிக்கிற படத்துக்கும் ஓம்னு பேர் வச்சுருக்காங்க. அதற்கப்புறம் அவர் நடிக்கிற படத்தில் ஒரு முருக பக்தரெல்லாம் அவர் வரப்போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இது இது எந்த விதத்தில் உதவும்னு நமக்கு தெரில. பட் நம்பிக்கை தானே, நம்ம இதெல்லாம் சொன்னால் நமக்கு கூட்டம் வரும்னு நினைக்கிறது அதில் ஒன்றும் தப்பு இல்லையா, நினச்சி வராரு, வரும்போது பார்க்கலாம். ஓகே சார், இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா? இதுல தனுஷ் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க தேர்தலில் நிக்க போகிறதாவோ, இதுக்கு பின்னாடி உதயநிதி அவர்கள் இருக்கிறதாகவும் சில விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லைம்மா, இடைத்தேர்தலில் நிற்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் நிற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அரசியல் கட்சி துவங்காமலே ரசிகர் மன்றம் சார்பாக நிற்கலாம். என்ன சின்ன சின்ன பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர் அந்த மாதிரி எங்கேயாவது நிற்பாங்க. யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அவங்களெல்லாம் சென்னைக்கு வர வைத்து ஒரு 50-60 பேரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணால் எப்படி விஜய் அந்த ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணார். போன முறை உள்ளாட்சி தேர்தலில் அங்கங்கே ஜெயித்தவங்களெல்லாம் சென்னைக்கு வர வைத்து ஒரு குரூப் ஃபோட்டோ அவர் எடுத்துக்கிட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் உட்காந்து சுற்றி அவங்களாம் உட்காந்துருப்பாங்க, விஜய் எங்கே இருக்காருன்னே தெரியாது. ஸோ அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப் வெளியில் வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் அவர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. கட்டாயமாக உள்ளாட்சி தேர்தலில் அவர் நிற்பார். இதற்கு பின்னால் உதயநிதி இருக்காரா அல்லது பிஜேபி இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வரும்போதே அவருடைய ரசிகர்களுக்கு உனக்கு ஒரு பதவி இருக்கலாமாப்ல அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக வருவான்ல. அடாடா, தனுஷ்னு கட்சியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நமக்கு ஒரு பதவியை ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னா அதெல்லாம் ஒரு இது தானேங்க. ஸோ அந்த மாதிரி கூட இவங்க இறக்கி விடலாம், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சு இப்போ சிஎம் ஆகி இருக்காரு. ஸோ அவர் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணா நம்மளுமே அடுத்த சிஎம் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு இதுல தனுஷ் அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காரா? அதாவதுங்க, ஒரு அதிசயம் ஒரு முறை தான் நிகழும். நீங்கள் திரும்ப திரும்ப அது நடக்கும்னு நம்புறதே பெரிய முட்டாள்தனம். இப்போ அவர் ஒரு ஃபார்முலாவை காமிச்சிட்டாரு. இது வரைக்கும் இந்த திராவிட அரசியல் பார்க்காத ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டார். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்கன்னா பெரிய மேடையை போட்டு பெரிய பந்தலை போட்டு மேடையிலே ஒரு 300 சேரை போட்டிருப்பாங்க. இந்த 300 பேரும் பேசி முடிக்கிறதுக்குள்ளே மறுநாள் ஆயிரும். அப்போ ஜனங்க டயர்டாகி ஒரு பக்கம் படுத்து தூங்குவான், ஒரு பக்கம் சீட்டாடுவான், ஒரு பக்கம் கும்பலாக உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான். யாருமே அதை கேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதை உடைச்சவர் விஜய் தான். அவர் ஒரு பஸ்ஸை நிறுத்தி அந்த பஸ்ஸு மேலே ஏறி அவர் மட்டும்தான் பேசுவார். அதுக்காகவே ஏதோ திருவிழா மாதிரி ஜனங்க சுத்துப்பட்டு ஜனங்கள்லாம் ஒரு இடத்துல திரளும். அந்த 10 நிமிஷம் உரையை கேட்டு அடடா கடவுளே பிரசாதம் கொடுத்தாண்டான்னு வாங்கிட்டு போயிடும். இந்த மாற்றம் இருக்குல்ல, இந்த அடிப்படையிலேருந்து அந்த மாற்றத்தை அவர் உருவாக்குனார். அரசியல்னா இப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது 60 வருஷமாக, அதை உடைக்கிறண்டான்னு உடைச்சார். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளாக அவர் உடைச்சிட்டு இருக்கார். அந்த டெம்ப்ளேட்டே உடைச்சி தள்ளிட்டு இருக்காரு. இப்போ இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு தனுஷ் வந்தால் அதுதான் நாங்கள் விஜய்கிட்டே பார்த்துட்டோமே தம்பின்ட்டு போயிடுவாங்க. அப்போ இவர் ஏதாவது வேற ஒன்று பண்ணணும். அடடா அவர் பண்ணாது இவர் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி ஒரு கூட்டம் வர்ற அளவுக்கு புதுசாக ஒன்று பண்ணணும். அது என்னங்கிறத அவருக்கு ஒரு 10-20 பேரை உட்கார வச்சு ஒரு ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு முறையும் அவருடைய அட்டம்ப்ட் புதுசாகவே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு புதிய அரசியலை நான் பார்க்க போகிறேன், இவரை நம்பி நம்ம போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் உருவாக்கும். அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஓகே சார், நம்ம கொஞ்ச நாள் முன்னாடிலாம் பார்த்தோம்னா எல்லா அரசியல் மேடைகள்லையுமே ஒரு பெரிய கட்சி தலைவர் இருப்பாங்க, அந்த தொண்டர்கள் அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே அவங்க காலில் விழுற இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. விஜய் அவர்களுடைய இதுல நம்ம கொஞ்சம் குறைஞ்சதுன்னு நினைச்சோம். பட் இப்போ தனுஷ் அவர்கள் ரீசெண்டா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு இல்லையா, அந்த மேடையில வயசு வித்தியாசம் பார்க்காம பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரையும் எல்லாருமே தனுஷ் அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப தவறான முன்னுதாரணங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே ஒரு தடுத்து நிறுத்தலைன்னா அந்த கட்சியின் மீதே ஒரு பெரிய அவர்ஷன் வந்துடும். ஏன்னா இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் இந்த அமைச்சர்கள் படுத்தின பாடல்லாம் இந்தியாவே பார்த்து கைகொட்டி சிரிச்சுது. அவங்கள பார்க்கும்போது வேணா பெரிய பெரிய ராட்சசனங்களாம் இவங்க இப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்களேன்னு பெருமையாக பார்ப்பாங்க. ஆனால் காலில் விழுகிற அந்த கிடாமீசையெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவான், என்னடா போய் இப்படி பொத்துன்னு விழுறீங்க நீங்கள் அப்படின்னு பார்ப்பான்ல. அப்போ இந்தியாவே பார்த்து சிரித்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு. அப்போல்லாம் பல பேருக்கு ஒரு மன வருத்தமும் இருந்துச்சு. என்னடா நம்ம மானம் அப்படி பறக்குதே, டெல்லியில் பறக்குது, குஜராத்தில் பறக்குதுன்ட்டு இருந்தாங்க. பட் நல்ல வேளையாக அந்த கலாச்சாரத்துக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. இயற்கையே அந்த முற்றுப்புள்ளியை வச்சுது. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் உள்ளபடியே மனசு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் இந்த மாதிரி எந்த படாடோபத்தையும் விரும்பினவரே கிடையாது. யாராவது தப்பித்தவரை எங்கேயாவது காலில் விழுவாங்களே தவிர
அதை வந்து அவர் என்கரேஜ் பண்ணதே கிடையாது. ரொம்ப இயல்பாக ஒரு 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 காமன் பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவர் இருந்தார். நீங்கள் அவர் முதலமைச்சர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கூட ஒரு 50 பேர் அவரை இடிச்சுக்கிட்டு கூட வருவாங்க. அதெல்லாம் அவர் அனுமதிச்சார். அது வந்து உள்ளபடியே ஒரு ஆச்சரியமான ஒரு முதல்வராக அவர் இருந்தார். அதற்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்தார். அவரும் கூட இந்த மாதிரி பெரிய கெடுபிடிகள்லாம் பண்ணல. அதற்கப்புறம் இப்போ விஜய் வந்திருக்காரு. அது முற்றிலும் மாறி இருக்கு. இன்னும் கூட அது வந்து இலகுவாக்கியிருக்காரு. இப்போ பாருங்கள், இன்னைக்கு ரயில்வே இது மெட்ரோ அதை ஆய்வு பண்ண போகிறாரு. அவர் பின்னால் ஒரு 50 பேர் போகிறாங்க. ஒரு டிஸ்டன்ஸு கூட விடலை. ஒரு முதலமைச்சர் போகிறாரு, நம்ம அவருக்கு கூடவே இணையாக நடந்து போகிறோமே அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாமல் அதிகாரிகள் அப்படியே கூடவே போகிறாங்க. அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. எந்த அச்சமும் அவங்கள்ட்ட இல்லை. இந்த அச்சம் தான் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. ரொம்ப அந்த ஸ்பேஸை வந்து ஒரு முதல்வர் கொடுக்குறாரு. ஸோ இதையெல்லாம் பார்த்தாவது தனுஷ் போன்றவர்கள் திருந்தணும். வரும்போதே இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்ணீங்கன்னா யாராவது உங்களை மதிப்பானா? இப்போ அந்த உங்களை விட வயதானவர்கள் உங்கள் காலில் விழும்போது மனசு கூச்ச வேணாம், பதற வேணாம். யார்ட்டையோ கூப்பிட்டியோ இதெல்லாம் நிறுத்துங்கய்யா, அங்கே வர்றவங்கள்ட்ட சொல்லியா. ஆமா, ஸ்டார்டிங்ல பண்ணும்போதே அடுத்ததாவச்சு சொல்லி இதுக்கு மேல வந்து யாரும் அப்படி பண்ண வேண்டாம் நிறுத்தி இருக்கலாம் இல்ல. அதை பண்ணணும்ல. அந்த எந்த லஜ்ஜையுமே அவர்கிட்ட இல்லாம அதை வந்து ஒரு ரசிக்கிறாரு அவர். இப்படிப்பட்ட குரூரமானவர்களை நம்ம அனுமதிக்க கூடாது. ஒருவேளை அவரை திருத்திக்கிட்டாருன்னா வேணா அவரை நம்ம சரி பார்க்கலாம், என்ன பண்றாருன்னு பார்க்கலாங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வரலாம். ஓகே சார், அதே மாதிரி வந்து அந்த மேடையில வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொன்னாரு. என்னன்னா வந்து அவங்க பசங்க கூட விளையாடிட்டு இருந்தது, அந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ வந்து சோஷியல் மீடியால என்னன்னா அதுக்கு சிமிலரா ஒரு ஸ்டோரி போட்டு இந்த கதையை கூட சுட்டுட்டீங்களா அப்படின்னு ஒரு மீம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாங்க இந்த மாதிரி மேடையில பேச வருபவர்களுக்கு தயாரித்து கொடுப்பவர்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அப்படி மண்டையிலேருந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டுமேன்னா, அவங்களும் ஒரு 10 புத்தகத்தை படித்து 10 வீடியோக்களை பார்த்து எதையாவது டவுன்லோட் பண்ணி அதை வந்து இவங்க சொந்த சரக்காக எழுதி கொடுப்பாங்க. அப்படி தான் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் இது சந்தோஷ் சுப்ரமணியம் படத்திலே ஒரு காட்சியாக வரும். அதாவது எல்லா இடத்துலையும் நீங்கள் தலையிடுறீங்களேப்பா அப்படின்ட்டு ஜெயம் ரவி ரொம்ப புலம்புவார். நான் வந்து ஒரு கேரம் போர்டு விளையாண்டா கூட நீ இப்படி அடின்னு சொல்லி என் கையை பயன்படுத்தி நீங்கள் தான் விளையாடுவீங்க அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். கிட்டத்தட்ட அதை ஒட்டிய கதை தான் இது. பட் கதை திருடப்பட்டாலும் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது தனுஷ் வந்து அந்த மாடுலேஷனில் சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் அவர் பையனை ரொம்ப அவருலாம் சொல்றாரு. அதுதான் ரொம்ப ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒரு பிள்ளை இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டே வாடா அப்படிமா, இவன் தாங்க என் பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்துவோம். இதுதானே இயல்பு. என்னுடைய மகன், அவர் மகர்னு கூட சொல்லுவார் போடுங்க, மகன்னு சொன்ன மரியாதை. ஆமா, இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்ன அப்படி நீங்க வந்து இவர் புருனே சுல்தான் வீட்டில் பிறந்தீங்களா நீங்க? இல்ல என்னத்துக்கு இயல்பா இருங்க. நீங்களும் 8வது 10வது படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கிழிஞ்ச கால் சட்டையை போட்டு போனவர் தானே. என்ன திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு புருனே வாழ்க்கை? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.